இந்த பூசாரி ஊர்ல ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருக்கும், அந்த பேயை ஓட்டலாம்னு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் முன்னாடி பேய் பிடிச்சவனை கூட்டிட்டு வந்து பூசாரி முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. சொல்ல போனா இவனுக்கு பேயெல்லாம் பிடிச்சிருக்காது. ஒரு பாட்டிக்கும் இவனுக்கும் பிரச்சனை இருந்திருக்கும். அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சுட்டு இருந்திருப்பான். அப்ப கரெக்டா அந்த பாட்டியும் அங்க வர, இவன் அந்த பாட்டியை பார்த்து பயந்து வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறான். ஆனா அந்த பூசாரி, பாத்தீங்களா என்னை பார்த்த உடனே பேய் பயந்து ஓடி போயிருச்சுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பேயை முழுசா உடம்புக்குள்ள இருந்து போக வைக்கிறதுக்காக தினமும் இவனை நல்லா வாந்தி எடுக்க வைங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனாலேயே ஒரு நாளும் இவனோட கையெல்லாம் கம்புல கட்டி வச்சுட்டு மாட்டு சாணத்தை வாயில ஊத்தி வாந்தி எடுக்க வைக்கிறாங்க. அதையெல்லாம் தாங்க முடியாத இவனும் பேய் உடம்புல இருந்து போயிருச்சுன்னு நிரூபிக்கிறதுக்காக காலையிலேயே குளிச்சுட்டு ஊதுபத்தி எல்லாம் பத்த வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். அதையெல்லாம் பார்த்துட்டு பெத்தவங்களும் இந்த சாமியார் தான் என் பையன் உடம்புல இருக்க பேய ஓட்டிட்டாருன்னு ஊர் முழுக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாத அந்த சாமியாரும் இதனாலேயே ஊர் முழுக்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு.